லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரின் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். எனக்கு ஒரு ஆசை இருக்கு. சரி, என்கிட்ட இருந்து ஒரு அசிஸ்டன்ஸ் யாராவது அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கு. அதை செய்வான்ற நம்பிக்கையோடு இருக்கேன். நான் பாலா பருத்தி வீரன் முடிச்சுட்டு, நான் மௌனம் பேசியது முடிச்சு, ராம் முடிச்சு, பருத்தி வீரன் முடிச்சதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு ஆஃபீஸில் உட்காந்து பேசும்போது ஒரு வி ஃபைண்டர் எடுத்து கையில் கொடுத்தாரு. இந்த வி ஃபைண்டரை கொடுத்து, இது என்னன்னு தெரியுமாடா அப்படின்னு. தரல சொல்லு அப்படின்னு. இது பாலுமேந்திரா சாருக்கு அவருடைய குருநாதர் கொடுத்தது. அவர் பாலுமேந்திரா சாருக்கு கொடுத்தார். பாலுமகேந்திராட்ட இருந்து பல பேர், எவ்வளவோ பேர் வந்து போயிருக்காங்க. ஆனால் அவர் எனக்கு கொடுத்தாரு. நான் உனக்கு கொடுக்கல. எப்போ கொடுக்கல? மௌனம் பேசி கொடுக்கல, ராமுக்கும் கொடுக்கல. பருத்தி வீரன் முடிச்சதுக்கப்புறம் உன் கையில் கொடுத்தேன்னு என் கையில் கொடுக்குறேன். இப்போ அதை நான் வாங்கி வச்சுட்டு யாருக்கிட்டையாவது கொடுக்கணும்னு இருந்தேன். சசி வந்துட்டான். சசி சுப்பிரமணியபுரம்ன்ற ஒரு மாபெரும் படத்தை, ஒரு காவியத்தை கொடுத்துட்டு போயிட்டான். ஆனால் சரி கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கும் ஒன்று இருக்கும்ல, நம்ம 3 படம் பிடிச்சதுக்கப்புறம் தானே கொடுத்தாங்க, இவனுக்கு முதல் படத்துல கொடுக்கணும் அப்படின்னு என்னன்னா கொடுத்துருக்கணும். உண்மைதான் அவன் கையில். ஆனால் அது ஒரு வகையில் கூட நல்லதா போச்சு கொடுக்காம இருந்தது. ஏன்னா அது யாருக்கிட்ட போகணும்னு அது முடிவு எடுத்துக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ஏன்னா அவன் அடுத்து டைரக்ட் பண்ணல, அடுத்தடுத்து முழு நேர நடிகராக மாறிட்டு. நம்ம கொடுத்துருந்தேன்னு வச்சுங்க, அங்கேயே தேங்கி இருந்திருக்கும். அப்போ அது இன்னும் என்கிட்ட தான் இருக்கு. அதை பெறுவதற்கான சந்தர்ப்பம் சாமி கிட்ட இருக்கு. இறைவன் அருள் இருந்தா அதை நீ பெற்றுக்கொள்ளலாம். மற்றபடி இந்த ஒட்டுமொத்த குழுவிற்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். ரமணா, சிவா, மற்றபடி புதிய கலைஞர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இறைவன் அருளால் இந்த படம் மிகப்பெரிய படமாக வரணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். நன்றி.